கிரிக்கெட் படமா? இல்ல ஃபேமிலி ட்ராமாவா? என்ன மாதிரி? டீசர் ட்ரெய்லர் பார்க்குறப்போ கன்ஃப்யூஸ்ட் இருக்கேன். ஆனா நீங்க செம்மையா அத ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அந்த டீசர் ட்ரெய்லர்ல தெரியுது. உங்களுக்கும் நான் எனக்கான கெமிஸ்ட்ரி இருக்கட்டும், கோபம் இருக்கட்டும், விரக்தி இருக்கட்டும், தோல்வி இருக்கட்டும். அது எல்லாமே எப்படி மேடி? எப்படின்னா, அதுக்கு திறமையான ஒரு இயக்குனரும், ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் கிடைச்சா, அ அதோட அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கொண்டு போறது என்னோட வேலை இல்லையா? ஹோம் ஒர்க் பண்ணுவீங்களா? அப்பா! என்னோட என்னோட ஆக்டிங் கரியர்ல எல்லாத்தோடையும் இது நீங்க பிரேக் டவுன் பண்ண சொன்னீங்கன்னா, 90% வந்து ரிசர்ச் தான். ஓ! ரிசர்ச், ஹோம் ஒர்க், லைன்ஸ மனப்பாடம் பண்ணி, ம், செட்டுக்கு வரும்போது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு, ம். அ எந்த வகையிலயும் ஒரு வார்த்தையும் மாத்தாம நம்ம வந்து அந்த லைன்ஸ சொல்லணுங்கிற ஒரு வெறித்தனம். இதெல்லாம் எனக்கு வந்து சீரியல்ல இருந்து. சீரியல்லேருந்து எப்படி இருக்குங்க. ஓகே. இப்போ ஒரு எந்த டைரக்டருமே மாதவன் வந்து செட்டுக்கு லைன்ஸ் தெரியாம வந்து சரித்திரமே கிடையாது. ஸோ, ஓகே. அதுக்கு என்ன காரணம்னா, லைன்ஸ் தெரிஞ்சப்புறம் நான் அடிக்கடி சொல்லுவேன், அது எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரியாது. ம், யூ கான்ட் லெட் த லைன்ஸ் டிரைவ் யூ. ம். இஃப் த லைன்ஸ் ஆர் டிரைவிங் யூ, தென் யூ ஆர் நாட் பி இன் த கேரக்டர். ஸோ லைன்ஸ் என்ன? எப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன மாரி வார்த்தைகள் இது அடுத்த வார்த்தை என்ன வரும்? அப்படின்னு நான் பயத்துல இருந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த கதாபாத்திரமா நம்மளால மாறுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ லைன்ஸ் வந்து உள்வாங்கி உள்வாங்கிட்டு. ஓகே. அது இப்ப கூட நான் ஒரு ரிலிஜன் மாரி பண்ருவேன். ஸோ ஐ டோன்ட் அதில காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால கதாபாத்திரங்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படையா ஓகே. டிஃபரெண்ட்டா தெரியுது.